இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்தி சுருக்கம். ரூபாய் 1262 கோடி பறிமுதல். 4.18 லட்சம் தபால் ஓட்டு பதிவு. தமிழகத்தில் இதுவரை ரூபாய் 1262 கோடி பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 4.18 லட்சம் தபால் ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. செல்போன்களை வெளியில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். நமக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 14,59,039. சர்வீஸ் எலெக்டர்ஸ் பார்க்கணும்னா 68,501. அதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு police personnel in Tihar Battalion 909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. நமக்கு டோட்டல் மொத்தமா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064. போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ஸ் 33,133. இந்தியாவிடமிருந்து காஷ்மீரை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பகல்காமில் சுற்றுலா பயணிகள் அஞ்சலி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி திடீரென புகுந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கியால் சுட்டனர். குடும்பத்துடன் குதூகலித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆண்களை மட்டும் தனியாக நிறுத்தி அவர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்ப சுற்றுலா சென்றவர்கள் தங்கள் மனைவி, குழந்தைகள் கண்முன்னே பரிதாபமாக துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியாகினர். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பிடிக்காத பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுக்களுடன் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியது விசாரணையில் தெரிந்தது. இந்த கண்மூடித்தனமான தாக்குதலில் நம் நாட்டைச் சேர்ந்த 25 பேர் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 26 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் முப்படைகள் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தப்பட்டது. நம் விமானப்படை பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தில் குண்டு வீசி அவர்களை தாக்கி அழித்தது. பயங்கரவாதிகளின் இருப்பிடம், அவர்களின் பயிற்சி பட்டறைகளும் தாக்கி அழிக்கப்பட்டன. இதன் மூலம் பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என பாகிஸ்தானும் உலக நாடுகளுக்கும் தெளிவாக உணர்த்தப்பட்டது. தொடர்ந்து காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளும் சில நாட்களில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தற்போது ஜம்மு காஷ்மீரில் பூரண அமைதி நிலவுகிறது. சுற்றுலாத்துறை மீண்டும் சுறுசுறுப்படைந்துள்ளது. உள்நாடு, வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை மீண்டும் அதிகரித்துள்ளது. எந்த அச்சமும் இன்றி காஷ்மீருக்கு வருவதாகவும் இங்குள்ள சுற்றுலா தலங்களை மகிழ்ச்சியுடன் சுற்றி பார்த்து ரசிப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பகல்காம் தாக்குதல் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் தாக்குதலில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் ஒருங்கிணைந்த அங்கம் காஷ்மீர். இதை நம்மிடமிருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பயங்கரவாதத்தால் எதையும் வெல்ல முடியாது. அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் அதை ஆதரித்த பாகிஸ்தானுக்கும் தக்க பதிலடி தரப்பட்டது. பகல்காம் தாக்குதலில் பலியானோர் குடும்பத்துடன் இந்த நாடே துணை நிற்கிறது. உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்தோம் என சுற்றுலா பயணிகள் கூறினர். பகல்காம் தாக்குதலில் பலியானோரை எண்ணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். பயங்கரவாதத்திற்கு நாம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். பயங்கரவாதத்தால் எதையும் வெல்ல முடியாது என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை வென்றோம். உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி. அவர்களின் குடும்பத்துடன் நாங்கள் எப்போதும் துணை நிற்போம். நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் இப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விடாமல் காஷ்மீரை பாதுகாப்போம் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கருத்து பதிவிட்டுள்ளார்.
ஓட்டு போட போனா தண்டனையா? விண்ணை தொட்ட விமான டிக்கெட். சென்னை ஏர்போர்ட்டில் அலைமோதும் கூட்டம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாளை நடக்கவுள்ள நிலையில் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கும் தமிழர்கள் சொந்த ஊருக்கு பஸ், ரயில், விமானம் மூலம் திரும்புகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பக்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தொடர்ச்சியாக சென்னை வந்த வண்ணம் உள்ளனர். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் பணிபுரிந்து வரும் தமிழர்களும் சென்னைக்கு வர தொடங்கியுள்ளனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் வெளியூர் மக்களும் ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊருக்கு ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்கின்றனர். தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. இதனால் இந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பல விமானங்களில் டிக்கெட்டுகள் வேகமாக புக் ஆகி வருகின்றன. ஒரு சில விமானங்களில் எஞ்சியிருக்கும் டிக்கெட்டுகளுக்கான கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை டு தூத்துக்குடிக்கு வழக்கமான கட்டணம் 5354 ரூபாய். இன்று 17,527 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பெங்களூரு வழியாக தூத்துக்குடி செல்ல டிக்கெட் கட்டணம் 17,716 உள்ளது. சென்னை டு மதுரைக்கு வழக்கமான கட்டணம் 6,670 ரூபாய். இன்று 13,320 உயர்ந்துள்ளது. பெங்களூரு வழியாக மதுரை செல்ல கட்டணம் 29,397 ரூபாய். சென்னை டு திருச்சிக்கு வழக்கமான கட்டணம் 3,677 ரூபாய். இன்று 14,237 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னை டு கோவைக்கு வழக்கமான கட்டணம் 4,634 ரூபாய். இன்று 16,339 உயர்ந்துள்ளது. சென்னை டு சேலத்துக்கு வழக்கமான கட்டணம் 3,319 ரூபாய். இன்று 12,027 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ள போதும் சொந்த ஊருக்கு சென்று ஓட்டு போட வேண்டும் என்ற ஆர்வத்தில் பணத்தை பற்றி கவலைப்படாமல் பயணிகள் பலர் போட்டி போட்டுக்கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணிக்கின்றனர். எவ்வளவு அதிக கட்டணம் கொடுத்தாலும் பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் வசிக்கும் வெளியூர்காரர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாணவி சம்பவம் தமிழக டிஜிபிக்கு பரந்த உத்தரவு. தாமாக இறங்கிய டில்லி ஆணையம். திருவண்ணாமலையில் 15 வயதான +1 படிக்கும் சிறுமி 8 கொடூரன்களால் கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கிராமத்தில் வசிக்கும் தனது பாட்டி வீட்டுக்கு சென்றார். அவரை கடத்தி மாந்தோப்புக்கு இழுத்து சென்ற கொடூரன்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடினர். பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு நடந்த கொடுமையை வீட்டில் சொல்லி அழுதார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். மாணவி கொடுத்த வாக்குமூலம், சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 3 பேரை போலீசார் பிடித்தனர். இன்னும் 5 பேரை தேடி வருகின்றனர். இந்த கொடூர சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பதாக அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சிறுமி கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளோம். 15 வயது சிறுமி மீதான இந்த கொடூரமான தாக்குதல் இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த ஆழ்ந்த கவலைகளை எழுப்பியுள்ளது. இதுபோன்ற ஈவு இரக்கமற்ற கும்பலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை என்பது மனித உரிமைகளை தீவிரமாக மீறும் செயலாகும். இந்த மிருகத்தனமான செயலை ஆணையம் வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற சம்பவங்களுக்கு உடனடி கடுமையான சட்ட நடவடிக்கையும் தேவை. பாரதிய நியாய சம்ஹிதா மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக பதிவு செய்யவும், குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்யவும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளை வழங்கவும் தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விரிவான அறிக்கையை தமிழக போலீசார் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்டர் மீடியனை தாண்டிய கார் ஆம்னி பஸ் மீது மோதி 3 பேர் மரணம். ஓசூர் அருகே கோர விபத்து. தருமபுரி மாவட்டம் சிகரலாள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி, வயது 25. இவர் பெங்களூரு கேஆர்புரத்தில் சிப்ஸ் கடை நடத்தி வந்தார். பாளையம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்கள் 35 வயது மாரி, 30 வயது பிரதீப் மற்றும் கடைமடை கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது சதீஷ்குமார் ஆகியோர் வீரமணியின் சிப்ஸ் கடையில் தங்கியிருந்து வேலை பார்த்தனர். தமிழகத்தில் நாளை சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் வீரமணி உட்பட 4 பேரும் நேற்றிரவு காரில் ஊருக்கு புறப்பட்டனர். ஓசூர் அருகே சாணமாவு என்ற இடத்தில் வந்தபோது தாறுமாறாக ஓடிய கார் சென்டர் மீடியனை தாண்டி மறுபக்கம் சென்றது. போன வேகத்தில் உடுமலைப்பேட்டையில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற ஆம்னி பஸ்ஸில் மோதியது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்திலேயே சிப்ஸ் கடை ஓனர் வீரமணி, உறவினர்கள் மாரி, பிரதீப் பலியாகினர்.
சதீஷ்குமார் காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உயிருக்கு போராடிய சதீஷ்குமாரை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இடிபாடுகளில் சிக்கிய மற்ற 3 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டன. இறந்தவர்களில் மாரிக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளனர். மற்ற யாருக்கும் திருமணமாகவில்லை. விபத்துக்குள்ளான ஆம்னி பஸ்ஸில் 13 பேர் இருந்தனர். அவர்கள் யாருக்கும் காயமில்லை. கோர விபத்து தொடர்பாக உத்தனப்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வந்த சுயேட்சை வேட்பாளர் மீது தாக்குதல், விசிக அடாவடி. கடலூர் வீடியோ. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. நேற்று மாலை பிரச்சாரம் நிறைவடைந்தது. கடலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் நாகசுந்தரம் மஞ்சக்குப்பம் பகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நேற்று ஈடுபட்டிருந்தார். அந்நேரம் மஞ்சக்குப்பம் தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமாவளவன் வருகைக்காக விசிக தொண்டர்கள் காத்திருந்தனர். அப்போது அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு சுயேட்சை வேட்பாளர் நாகசுந்தரம் மாலை போட வந்தார். திருமாவளவன் வரும் நேரத்தில் இப்பகுதிக்கு வரக்கூடாது என கூறி அவருடன் விசிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்தது. சுயேட்சை வேட்பாளர் மற்றும் ஆதரவாளரை தள்ளிவிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. சுயேட்சை வேட்பாளருடன் வந்த கேமராமேன் சண்டையை வீடியோவில் படம் பிடித்தார். அதை பார்த்து இன்னும் ஆவேசமான விசிகவினர் ட்ரோன் கேமராவை பிடித்து கீழே போட்டு உடைத்தனர். கையில் வைத்திருந்த கண்ட்ரோல் சாதனத்தையும் பறித்து உடைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து வேட்பாளர் நாகசுந்தரம் மற்றும் கேமராமேன் பிரசன்னா கடலூர் போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகசுந்தரம் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தவர்தான். சீட்டு கொடுக்காததால் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனால் கட்சியிலிருந்து அவரை திருமாவளவன் நீக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓட்டு போட ஆசை வருமே. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதியில் உள்ள ஆட்டந்தாங்கல் கிராம அரசு நடுநிலைப் பள்ளியில் பசுமை ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. ஓட்டுச்சாவடி வாசலில் வாழை தோரணங்கள் அமைத்துள்ள தேர்தல் அதிகாரிகள் பள்ளி வளாகம் முழுவதிலும் பசுமை பந்தல்கள் அமைத்து அசத்தியுள்ளனர். ஓட்டு போடும் அறையில் பச்சை வண்ணம் அடித்தும் செல்ஃபி எடுக்கும் இடத்தில் தென்னை ஓலைகளால் செல்ஃபி பாயிண்ட் அமைத்தும் ஓட்டுச்சாவடியை பேசு பொருளாக்கியுள்ளனர். பெண்களுக்காக பெண்களே நிர்வகிக்கும் பிங்க் ஓட்டுச்சாவடியும் இந்த பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிறது.